கஷ்டமாக தான் இருக்குது. கட்டுமரத்தை கடலில் தூக்கி போட்டாங்க. அதாவது திமுக அதை பண்ணிச்சு, நான் முதல்வன் திட்டம், காலை உணவு திட்டம், அந்த திட்டம், இந்த திட்டம், இப்படிலாம் பண்ண ஒரு மிகப்பெரிய 75 வருஷ கட்சியை தூக்கி போட்டாங்க. இதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம். நம்ம தமிழ்நாட்டுக்கு என்ன முக்கியம்? நம்ம அலப்பற கலப்பற சேனலில் முக்காடு சேனல்லையும் நம்மளை இது வரைக்கும் லாங் டைமாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஃபாலோவர்ஸ் நான் சொல்லிக்கிறேன். என்னோட அரசியல் நிலை எப்பயுமே பிஜேபிக்கு எதிரான அரசியலாக தான் இருக்கும். இங்கே டிவிகே விஜய் அவர்கள் நம்ம ஆல்ரெடி ஒரு 5 மாதமாக டிவிகேக்கு ரொம்ப அகைன்ஸ்டாக ட்ரோல் பண்ணிட்டு இருந்தோம். என்ன காரணம்னா, என்னோட வீட்டு பெண்களை அது அசிங்கமாகவும், என்னோட அம்மாவுக்கு எதிராக ஆபாசமாகவும் சித்தரித்து ஃபோட்டோ எடிட் பண்ணி நம்மளை ரொம்ப அசிங்கப்படுத்தினாங்க, என்னோட வீட்டு பெண்களை. என்ன காரணம்னா, டிவிகேவை நம்ம கேள்வி கேட்டதுனால, பப்ளிக் ஒப்பீனியனில் டிவிகேக்கு எதிரான கேள்விகளை வச்சதுனால. அப்போது அதுக்கு எதிராக ஒரு 5 மாதம் நம்ம ரொம்ப ட்ரோல் பண்ணோம். அதுக்கப்புறம் நாம் யாருக்கு சப்போர்ட் பண்ணோம்னா, நாம் தமிழர் கட்சிக்கும் திமுகவுக்கும் சப்போர்ட் பண்ணி நம்ம களம் காண்டுட்டு இருந்தோம். டிவிகே ஜெயிச்சிச்சு, அதெல்லாம் விட்டுருங்க. நம்ம தமிழ்நாட்டுக்கு எந்த அரசியல் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, இப்போ மேற்கு வங்கத்தில் அதாவது பிஜேபி ஜெயிச்சிட்டாங்களா, ஜெயிச்சதுக்கப்புறம் எதிர்கட்சி அலுவலகத்தை எல்லாத்தையும் கொளுத்திட்டாங்க சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் போய் மக்களை ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க. இந்த நிலை தமிழ்நாட்டில் வரக்கூடாது அப்படின்றத ஒரே காரணத்துக்காக பிஜேபிக்கு எதிராக யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அந்த கட்சிக்கு எல்லாத்துக்கும் நான் சப்போர்ட் பண்ணி நான் அரசியல் பேசிட்டு இருந்தேன். இந்த அரசியல் மீண்டும் தொடருமா தொடராதா, டிவிக்கே தான் ஜெயிச்சிச்சு, இந்த எண்ணங்கள்லாம் ரொம்ப லாங் டைமாக நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும் இருக்கும். நான் இந்த டவுட்லாம் நம்ம இருக்கும். நம்ம எப்பயுமே பிஜேபி மத அரசியலுக்கு எதிரான அரசியல் தான் இந்த அலப்பற கலப்பரம் சேனல். எப்பயுமே எதிர்குரல் ஒருவேளை டிவிக்கே காங்கிரஸ் கூட சேர்ந்து, விசிகா எல்லாத்தையும் கூட சேர்ந்து பிஜேபியை உண்மையாக எதிர்த்தாங்க அப்படின்னா டிவிகேக்கும் ஆதரவாக நான் செயல்படுவேன். ஒருவேளை டிவிகே பிஜேபி கூட சேர்ந்து பிஜேபியோட திட்டங்களை உள்ளே கொண்டு அந்த தமிழக மக்களுக்கு எதிராக நின்றுச்சு அப்படின்னா அந்த முதல் எதிர்ப்பு குரல் என்னோடதாக தான் இருக்கும். ஒருவேளை பிஜேபியை எதிர்க்கிற குரல் விஜயோட குரலாக இருந்தால் விஜய்க்கு ஆதரவான குரலும் என் குரலாக தான் இருக்கும். ஏன்னா அங்கே தமிழ்நாட்டில் இந்து மதம், முஸ்லீம், கிறிஸ்டின் எந்த மத சார்பின்மை அற்ற இந்த மக்களோட எண்ணங்களுக்கு ஒவ்வொரு எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமும் கலவரம் பண்றது கூட பயம் பிஜேபிக்கு வருது அப்படின்னா இந்த பகுத்தறிவும் இந்த படிப்பறிவும் தான். இந்த படிப்பறிவை கொடுத்த இத்தனை வருஷ திராவிடத்திற்கும் இந்த திராவிடத்திற்கு எதிரான திராவிடத்தை கேள்வி கேட்குற தமிழ் தேசியத்துக்கும் என்னோட ஆதரவு இருந்துச்சு. ஆனால் இதுக்கப்புறம் என்னோட அரசியல் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த அரசியல் கட்சிக்கெல்லாம் எடுக்கிறாங்களா முடிவு. இப்போ பிஜேபி சிபிஐக்கு கூப்பிட்டுருக்காங்க டிவிகே விஜய் அவர்களை இன்னும் 5 நாள் சிபிஐ போகணும். அங்கே போய் விஜய்க்கு என்ன குடைச்சல் கொடுத்து பிஜேபி கூட கூட்டணி வைங்கன்னு சொல்லி அதுக்கு டிவிகே விஜய் அடிபணிஞ்சு போயிட்டார் அப்படின்னா, இங்கே இருக்கிற திராவிட சித்தாந்தங்களும் இங்கே இருக்க இன்ஃப்ளூயன்சர் சமத்துவத்தையும் பகுத்தறிவும் பேசுகிற எல்லா அரசியல் கட்சிகளும் டிவிகே விஜய்க்கு எதிரான அரசியலை, எதிர்ப்பான அரசியலை பண்ணுவோம். ஒருவேளை அது விஜய்கள் தான் இருக்குது. நான் என்னோட அரசியல் நல்லா கேட்டுட்டு இருக்கீங்களா, இப்போ அரசியல் பேசுகிறேன், என் அரசியல் பேசுவேன். அது இனிமே அரசியல் சூழ்நிலை எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான். பிஜேபிக்கு எதிரான அரசியலை நான் பேசிக்கிட்டே தான் இருப்பேன். ஏன்னா இங்கே என் மக்கள் ஒற்றுமையாக இருக்கிறத சீர்குலைக்கிறதுக்கு வர எந்த ஒரு கட்சி இந்தியா ஃபுல்லாக வளைச்சி போட்டாச்சு, என்ன தமிழ்நாடு தான் அதுக்கு டிவிகே மட்டும்தான் கிடுக்குப்பிடி அப்படின்னு சொல்லி டிவிகே மூலயமா உள்ளே வர பார்க்கக்கூடாது, வரவும் விடக்கூடாது. விஜய் அவர்கள் சமத்துவம், திராவிடமும் தமிழ் தேசியமும் என் இரு கண்கள் சொன்னால அதே மாதிரி அரசியல் பண்ணாருன்னா இன்னும் காலம் ஃபுல்லாக விஜய் தான் ஆட்சி அமைக்கிறதுல எந்த ஒரு மாற்றுக்கிறது இல்லை. இப்போல்லாம் மக்கள் நம்பி வாக்களிச்சிருக்காங்களே, அண்ணனை நம்பி சொந்த தொகுதியில் யார் நிற்கிறா அப்படின்லாம் பார்க்காம விஜய் விசிலுக்கு வாக்கு செலுத்துனாங்களே, அந்த வாக்குக்கு நீங்கள் மரியாதை செலுத்தணும் அப்படின்னா உங்களோட கொள்கைக்கும் கோட்பாடுக்கும் ஏற்ற மாதிரி நம்ம தமிழ்நாட்டோட சமத்துவத்தையும் பகுத்தறிவும் காப்பாற்றி தமிழ் தேசியத்தையும் காப்பாற்றணும் அப்படின்றதான் என்னோட கோரிக்கை. ஒருவேளை திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து விஜயை வீழ்த்தணும்னு சொல்லி கூட்டணி போட்டாங்க அப்படின்னா அந்த திமுகவுக்கு எதிரான பகிரங்கமான எதிர்ப்பு அரசியலை இந்த அலப்பற கலப்புறம் சேனல் பேசும். ஏன்னா இங்கே வித்தியாசம் இருக்குல்ல, இந்த 3% 4% தான் வித்தியாசம் இருக்குது. திமுகவுக்கும் அதிகப்படியான ஓட்டுகள் இருக்குது. டிவிக்கு ஜெயிச்சிருக்காங்களா, அதை விட திமுகவுக்கு எத்தனை சதவீதம் அதிகமான வாக்குனா 3% தான். அப்போ இவ்வளோ மக்கள் உங்கள் திமுகவையும் நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் எப்படி இருக்கு அப்படின்னா, கலைஞர் சொல்லுவார், நீங்கள் என்னை கடலில் தூக்கி போட்டாலும் கட்டுமரமாகத்தான் மிதப்பேன், அதில் ஏறி நீங்கள் பயணம் செய்யலாம். அந்த மாதிரி பிஜேபிக்கு எதிரான அரசியலை பேசி தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றணும். அதுதான் திமுகவோட கடமை. அப்படி கடமை ஆற்றினா தான் அடுத்த எலெக்ஷனில் திமுக ஜெயிக்க முடியும், இங்கே தமிழ்நாடு காப்பாற்றப்படும். எப்பேற்பட்ட கொம்பன் வந்தாலும் இங்கே பிஜேபியை காலூன்ற விடக்கூடாது அப்படின்றது தான் என்னோட சேனல் ஃபாலோவர்ஸுக்கும் நானும் வேண்டி கேட்டுக்கிறேன். ஏன்னா காரணம் என்னென்னு கொஞ்சம் மேற்கு வங்கத்தையும் கொஞ்சம் அந்த வெஸ்ட் பெங்காலில் போய் நியூஸை பாருங்கள்.
எல்லாம் வச்சு கதற விட்டுட்டுருக்காங்க. பிஜேபி எல்லாம் சேர்ந்துட்டு இந்த ஜெய் ஸ்ரீராம் அவங்க பிஜேபி கொடி வச்சுட்டு பொதுமக்களையும் எதிர்கட்சிகளையும் கதற விட்றாங்க. அப்படி கொடுமையான கொடுமை பண்ணுறாங்க. கொஞ்சம் நியூஸை பாருங்கள், சோசியல் மீடியாவில் பாருங்கள், அதுக்கப்புறம் வந்து பேசலாம். அரசியல் மூலம் பழகுங்க, அரசியல் கற்றுக்குங்க. நல்ல விஷயம். யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த அளவுக்கு வந்து அரசியலில் ஈடுபடுறாங்களோ இல்லையோ, ஆனால் வந்து ஓட்டு போடுறாங்களே, ஓட்டு போடுறதுக்கு உனக்கு வந்து இந்த அளவுக்கு மைண்ட் வந்திருக்கு அப்படின்னா அரசியலை கற்றுக்கிறதுக்கும் மைண்ட் வந்துருச்சுன்னு அர்த்தம். இன்னும் அடுத்த 5 வருஷம் டிவிக்கு இந்த யங்ஸ்டர்ஸ் கூட்டம் எல்லாமே அரசியலை பழகுன்றதுன்னு நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.